ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ டேஸா என்னால கன்டினியூஸா வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா இருந்தேன். பிகாஸ் நியூ இயர் அண்ட் இது பக்கத்துல கொஞ்சம் செலிப்ரேஷன் அந்த டைம்ல போனதுனால என்னால் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அண்ட் இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட மூமெண்டம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துருந்த அப்டேட்ஸ் 23,380க்கு மேலே நிஃப்டி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு அப் சைடும், அது கீழே இருக்கிறப்ப டவுன் சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ 880 எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ இதுக்கு மேலே ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அண்ட் இதுக்கு மேலே ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலேயும் போயிருந்தாங்க. ஸோ அகைன் உங்களால் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்க முடியும். அகைன் இன்னைக்கு நீங்கள் எந்த பாயிண்ட்டில் பை பண்ணியிருந்தீங்கனாலுமே உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். பிகாஸ் ஒன் சைடு மூமெண்டம். ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம சொன்னதுனால தான் கரெக்டாக நடந்துச்சுன்னா இல்லை, நீங்கள் எந்த சைடில் ட்ரேட் எடுத்தீங்கனாலும் ஐ மீன் ரேண்டம் பாயிண்ட்டில் நீங்கள் எங்கே பை எடுத்திருந்தீங்கனாலும் இன்றைக்கான மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஓகே ஃபைன். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மட்டும் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் அண்ட் டிஐ ஸ்டேட் எந்த மாதிரி வந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இப்போ ஓப்பனாக கண்ணுக்கு தெரியிற விஷயம் என்னென்னா, மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு கேப் இருந்துச்சு அண்ட் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த கேப்பு அண்ட் இந்த கேப்போட கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்லேருந்து திரும்பினாங்க அண்ட் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்ஸ் போகணும்னா என்னோட ஹைஸை கட் பண்ணணும். ஸோ என்னோட ஹைஸுங்கிறது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 24,224. ஸோ எக்ஸாக்ட்லி 250 வரைக்கும் வச்சுக்கலாம். 224லேருந்து 250 வரைக்கும் ஒரு ஜோன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 224லேருந்து 250 டு பி எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் வரைக்கும். ஸோ இந்த ஏரியாஸை ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போஸ் இன்கேஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போகணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ஜோன்ஸை கட் பண்ணுற பட்சத்தில் நான் வந்துட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு எதனால இந்த ஏரியாஸை நான் குரூஷியலாக வாட்ச் பண்ண சொல்கிறேன்னா, அகெயின் மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் ஒரு பிரேக்கர் பிளாக்காக ஒர்க் ஆயிருக்கு விச் இஸ் கிரியேட்டட் அ மார்க்கெட் ஷிஃப்ட் அண்ட் ஆல்சோ கேப். அண்ட் அந்த கேப்பையுமே மார்க்கெட்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னும் ஃபில் பண்ண வேண்டிய கேப்பு மேலே இருக்குது. ஸோ தட் மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு ஐ மீன் இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டு தி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப எஃப்ஐஸ் அண்ட் டிஐ ஸ்டேட்டால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் தெரியுது. பிகாஸ் எஃப்ஐஸ் வந்துட்டு லாங் பொசிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதனாலங்கிறத நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா டுவர்ட்ஸ் த இயர் எண்ட் அவங்க நிறைய வைன் பண்ணுவாங்க பொசிஷன்ஸை அண்ட் வைன் பண்ணதுக்கப்புறம் இயர் எண்டுக்கு அப்புறமேட்டு ஒரு ஜான்வரி 10th அவங்க பொசிஷன்ஸை திருப்பி ரீஅக்யூமுலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இது வருஷம் நடக்கிறது தான், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் அதே தான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. எஃப்ஐஸ் அண்ட் டிஐ ஸ்டேட்டா ஆர் குவைட்லி பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் நாளைக்கு இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நாளைக்கு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அந்த க்ரூஷியல் பாயிண்ட் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சைடில் போக ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே மூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸா. ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஒன் சைடு மூமெண்டம் தான். எக்ஸாக்ட்லி ப்ரீவியஸ்லி இந்த லோஸ் இருந்துச்சு அண்ட் இந்த லோஸ் கீழே இருக்க லிக்விடிட்டியை ப்ரீச் பண்ணிட்டு ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போனாங்க. பட் இங்கே என்ன ப்ராப்ளம்னா நிஃப்டி அளவுக்கு இன்னைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் மூமெண்டம் கொடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் ஒரு அன்ஃபில்டு கேப் இந்த ஏரியாஸில் அகெயின் பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. வேறஸ் நிஃப்டி வந்துட்டு அந்த கேப்பை ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிட்டு வேறஸ் இன்னும் பேங்க் நிஃப்டி அந்த கேப்பை ஃபில் பண்ணலை. அண்ட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு அப்பர் சைட் மட்டம் கொடுத்துருச்சுன்னா அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பேங்க் நிஃப்டி ஒரு அப் சைட் மட்டம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் எதிராக குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு இந்த கேப்பை தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேப்போட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 52,200லேருந்து 51,980 வரைக்கும் இருக்குது. விச் இஸ் ஒரு 250 பாயிண்ட்ஸ், சாலிட் 250 பாயிண்ட்ஸ். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச குரூஷியல் பாயிண்ட்ஸ் இதுதான். இதுக்குள்ளே எஃபிஜிஸ் இருக்குது ஆல்மோஸ்ட், அதெல்லாமே ஓகே. பட் ஃபைன். நான் வந்துட்டு இந்த ஏரியாஸ் வரைக்கும் மார்க்கெட்ஸ் மேலே வந்தால் இதுலேருந்து பிரேக் பண்ணி ஐ மீன் இங்கே ஏதோ ஷக்கர் ஷிஃப்ட் கொடுத்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸுக்கு வராமல் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டவுன் சைடில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்ங்கிறது இந்த லோஸை சொல்லுவேன், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 51,450. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் எய்தர் பேங்க் நிஃப்டி 52,000 ஆர்
52,200 சம்திங் அந்த ஏரியாஸ்க்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்ஸ் கீழே இறங்கி 51,500 கீழே போகணும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஏரியாஸ்க்குள்ளே ட்ரேட் பண்ணுறப்ப ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். எய்தர் இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரிவர்சலோ இல்லை பிரேக் அவுட்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் கீழே வரப்ப இந்த லெவல்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ஏரியாஸில் இருக்கிறப்ப, அதாவது இந்த கேப்போட ஹைஸ் டூ இன்னைக்கான மார்க்கெட்டோட இந்த பர்டிகுலர் ஏரியா சொல்லச்சு விச் இஸ் 52,000 to 51,500 இந்த ஏரியாஸ்க்குள்ளே இருக்கிறப்ப ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத விட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.